உன் பையனுடைய நிலையை பார்த்தேன். தகாத நட்புல சேர்ந்துருந்துக்கிட்டு இருக்கான். இப்பவுமே வேற வழியில போய்கிட்டு இருக்கான். புரியுதா? போலீஸ் விசாரிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. காப்பாற்றித்தாரேன். இப்படி அருவாகத்தியை தூக்காம போய மாட்டேன். அதே சங்கரன் கோவில் எல்லை விவசாயம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாப்பா, எங்கடா இருக்கு? கால் ஒன்று வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் இலையில மாடசாமி இருக்கார. 3 வருஷ காலமா இடம் தகுந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். அதில் போலீஸு கேஸு வழக்கெல்லாம் சந்திச்சு மீண்டும் தீர்ப்பாகலைன்னு சொல்லி வேற என்னை பார்க்க வந்திருக்கியான். கால் விட்டு வா. எல்லாரும் கீழே உட்காருங்க. சங்கடங்கள் தவிர எல்லாரும் அமைதியாக இருங்க. சத்தம் போடாதீங்க. கூப்பிடுறவரு கவனமா கேட்டு வாங்க. வேற என்னப்பா வேணும்? வீடு பூரியத்துக்கு வரணும். அந்த வீட்டில் வெட்டுக்குத்து நடக்குமே, ஏற்றுக்கிடுவியாடா? சும்மா சாதாரணமாக கேட்கிய என் பூர்வீகத்துக்கு வீடு வரணும்னு. எத்தனை வில்லங்கன் சண்டை வந்துக்கிட்டு இருக்கு இல்லை? என்கிட்ட வரத்தை வைட்டு போய் மாட்டலாம்னு நினைக்கியா? கண்ணை முடுறா. இந்த உன் பங்கா வந்து சேர்ந்துடும். போ, ஜெயிக்கிறேன். நல்லா கர்மசாமிக்கு நான் பெற்ற பிள்ளையை திருத்தி கொடுன்னு காட்டுறது யாரு? என்ன உங்கள் பையன் எங்கே இருக்கான்? பொண்ணு எங்கே இருக்கா? கால் விட்டு வா. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். உன் பிள்ளையினுடைய உள்ளத்தை பார்த்தேன். இருதார யோகம் உள்ள பிள்ளை. அதனால மனத்தால ஒரு எண்ணமும் வாழ்க்கையால ஒரு எண்ணமுமாக வாழ வேண்டிய நிலைமையில பிறந்திருக்கா. இப்போ அவன் உள்ளத்துக்குள்ள தவறான ஒரு பழக்கம், அன்பு இருக்கு. அதை திருத்தி வெளியாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டு வா. வாப்பா, ஓடியா. வெற்றி ஆகி தரேன். திருப்பூர் அடிச்சு போயிட்டே இருக்கணும். நம்ம இது நடத்துவோம். காலில் விழுந்தாரு. அடுத்து உங்களை கூப்பிட்றேன். நில்லுங்க. எங்க பேர அமைதி. ஏன் இந்த கூக்குரல் போடுறீங்க? இது கோயிலா சினிமா தேட்டரா? யூடியூப் ஆஃப் பண்ணு பாப்பேன். இன்னொருத்தர கால் விழுந்தேன்.